வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இந்த இசை ஸ்வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ராகத்தை நம்ம வாசித்து பார்க்கணும். அப்படி அதுக்கு ஏற்புடைய செய்திகளை அப்படி வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்வர கோர்வைகள், அதனோட அந்த ராகத்தோட அமைப்பு நம்மளோட எயில்மெண்ட்டுக்கு எத்தனை அளவு தீர்வாக அமையும். ஏன்னா இந்த இசையோட இம்பேக்ட் இருக்கே, இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு தடவையும் சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் இது டைரக்டாக நம்மளோட பிரெயின் அண்ட் பிஹேவியர், நம்மளோட மூளையில் எத்தகைய மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. அது நம்மளுடைய பழக்க நடத்தைகளிலும் நம்மளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் திறம்பட வெளியில் எல்லாரோடையும் பழகும்போது வெளிக்காட்டிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எமோஷ்னல் பிஹேவியர்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? நேர்மறையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள். அதாவது ஒரு சொசைட்டியில் சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய பிஹேவியர்லாம் என்னது? ஹாப்பினஸ், ஜாய் எல்லாமே நம்ம பண்ணலாம். அதாவது நேர்மறையான உணர்வுகள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஆங்கர், ஃபியர், ரேஜ் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தனி மனிதனோட இயலாமையை வெளிக்காட்டுறது. முதல்ல ஒருத்தருக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது என்ன பண்ணுறது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம மறந்துடுறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரியல. அதனால வரக்கூடிய சில விளைவுகள் கூட இது போல் ஒரு ஜெலஸை வெளியில் காட்ட வேண்டிய அவசியம் வரும். ஆனால் ரேஜ், ஃபியர் என்று சொன்னால் இட் இஸ் ரியலி பேஸ்ட் ஆன் தி இமேஜினேஷன். நம்மளோட இது வந்துடுமோ அப்படின்னு ஒரு தவறான எண்ண ஓட்டத்தில் சில என்ன பண்ணுறோம், எண்ணங்களை வளர்த்துக்கிறோம். அது ஏற்புடையதன்று. என்ன வருதோ, வாட் இட் கம்ஸ், யூ ஃபேஸ் இட், யூ ஃபேஸ் த ரியாலிட்டி, அக்செப்ட் இட், டு நாட் எவேட் இட், டோன்ட் ரன் பிஹைண்ட் இட். அது பிரகாரம் அதுக்கு பின்னாடி போக வேண்டாம், நம்ம பின்னாடி அது வர வேண்டாம். நம்ம வி சேஞ்ச் தி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு தைரியமாக யூ ஃபேஸ் இட். என்ன வருதோ, என்ன கொண்டு வருதோ, நாளைய நாள் என்ன கொண்டு வருமோ, யூ ட்ரை டு யூ ரெடி யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் இட். வி கேன் யூ ரிசீவ் இட். ஃபேஸ் இட்றது காட்டலாம், யூ ரிசீவ் இட். அதான் சரியான வேர்டு. நம்ம வருது, என்ன வருதோ வாங்கிக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஐதர் இட் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய், அது மாதிரி மகிழ்ச்சியை கொண்டு வரதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். மகிழ்ச்சியில் மகிழ்ச்சிக்கு குறைவானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அதையும் வாங்கும். எதை வி வில் ரிசீவ் இட் அப்படின்னு சொன்னால், இந்த மகிழ்ச்சியான செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கோம்னு சொல்லி வி கேனாட் சீட் த பிரெயின். சாத்தியம் இல்லை இல்லையா? இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை நான் கோவப்படுறேன் இப்போது அப்படின்னு சொன்னால், கோவப்படும் போது சிரிச்சுடலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கோவப்பட முடியாது. ஏன்னா இது சாத்தியம் இல்லை. ஏன்னா கோவம்ன்றது என்ன பண்ண முடியும்? வெளிக்காட்டிக்கும் பொழுது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இல் எஃபெக்ட்ஸ். ஆனால் மகிழ்ச்சி என்போது எனக்கு மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிட்டா அது ஒன்றும் செய்யாது. ஆனால் தேர்பை வி ஆர் சீட்டிங் அவர் பிரெயின். நம்ம ட்ரிக் பண்ணுறோம். ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி நான் இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பிரெயின் என்ன நினச்சிக்கோ, நம்ம பரவாயில்ல ஹாப்பியாக இருக்காங்க போலன்னு. போல தான் ஹாப்பியாக இருக்காங்க போல தான், ஆனால் ஹாப்பி இல்லை அப்படின்னு ஆகும். அதனால் ட்ரிக் பண்ணுறதுன்ற வார்த்தையை கான்வர்சேஷன், பர்சனல் கான்வர்சேஷன், 1-to-1 ஒரு கண்ணை நேருக்கு நேர் உட்காந்து பார்த்து பேசும்பொழுது நம்ம ட்ரிக் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நிஜமாக நடிக்கும்பொழுது அதுக்கு உண்டான ஹார்மோன் செக்ரேஷன் இருந்தால் தான் நம்ம ஹாப்பினஸை உணர முடியும். அப்போ தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் அது என்னது, ஹாப்பினஸாக இல்லாமல் அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கும் பொழுது இசை என்ன செய்யும்னு கேட்டால், நீங்கள் நிஜமாகவே ஹாப்பியாக இல்லை, மனம் தொய்ந்து போயிருக்கிறது, ஏதோ ரொம்ப வருத்தம், இல்லை ரொம்ப ஒரு சாரோஃபுல்லான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இல்லாட்டி போனால் ஏதோ கையில் நிறைய காசு வச்சுருந்தோம், அது எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டோம், வி ஆர் அனேபிள் டு லொக்கேட் இட், யூ ஹேவன் கான் அவுட், வி ஆர் அட் ஹோம் ஒன்லி. எந்த சோஃபாவில் வச்சோன்னு தெரியல, சோஃபாக்கு நடுவில் ஏதோ புத்தகம் படிச்சிருந்தோம், அதுக்குள்ளே வச்சுட்டோமோன்னு தெரியல, எந்த புக்கு 4-5 இருக்குது, யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் இட் அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மனம் தொய்வாகத்தான் இருக்கும். ஏன்னா வில் ஹாவ் டு, இட்ஸ் மணி இஸ் சம் பேசிக் திங் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அது சில சின்ன விஷயங்களில் மனம் தொய்விட்டு இருக்கும் பொழுது சில நேரத்தில் இசை நம்மளுக்கு என்ன பண்ணோம், அப்போ யாரும் சம்படி இஸ் சப்போர்ட்டிங் அஸ், அப்போ நம்ம இசையை கொஞ்சம் நேரம் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல பலனை அளிக்கும். அது தெளிவான மனதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் வி கேன் ஏபிள் டு லொக்கேட். எந்த புத்தகத்தில் படித்தோம்னு படிக்கும்பொழுது அந்த பணம் இருக்கே, மணி அதுக்குள்ளே வச்சுட்டோம்,
அது we are unable to find it outன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி என்னத்துக்காக நம்ம மனம் தொய்வு அடைந்திருக்கிறதோ அதிலிருந்து விரைவாக வெளியில் வர முடியும். அப்போ என்னாச்சு, இசை என்னும் பொழுது அது மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இனிமையான உணர்வுகளுக்காகவும் இருக்கிறது அப்படின்ற அந்த அபிப்பிராயத்தில் பண்ணாலும் அது ரொம்ப லோயர் லெவலில் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ், ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற அளவில் இசை அதற்கும் பயன்படும். ஏன்னா இசையை பற்றி நுணுக்கணும் தெரிஞ்சிருக்க வேண்டாம், கேட்குறவனுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டாம், அதை இசையை பயன்படுத்துகிறவங்களுக்கும் தெரிய வேண்டாம். அது எப்படி மனம் அமைதியாக்குறது, மனம் தொய்வாக இருக்கிறது. we are unable to என்ன பண்ணுறதுல கம் அப், we are unable to make it up. அதாவது எப்போவுமே அது இப்படி சின்னெல்லாம் கூட தொங்குற அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வருத்தம் என்ன செய்யும்னு கேட்டால், இந்த வருத்தத்தை வெளியில் வரத்துக்கு இந்த இசை நல்ல உதவி செய்யும், உறுதுணையாகவும் இருக்கும். வருத்தம் என்பதில் இருந்த சாரோஃபுல் அப்படின்னா இது என்ன சாரோ, துக்கம் சாதாரணது, ஏதோ தேடிட்டு இருக்கோம், முக்கியமான விஷயம் அது கிடச்சதுன்னா இட் இஸ் ஓகே, we can make it அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் இசை சாதாரண விஷயங்களுக்கும் கூட பயன்படுத்த முடியும். இசை என்பது மனித சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த இசை எப்படியெல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். இன்னும் வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.